நுரையீரல் சிகிச்சை நிபுணர் திரு பிரசன்னகுமார் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அமோனியா வாயு சுவாசிச்சதுனால 7 பேர் தற்போது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க அமோனியா வாயு கசிவால. பொதுவாக அமோனியா வாயு அப்படின்றது எத்தகைய தன்மை கொண்டது? அதை சுவாசிச்சா என்ன நடக்கும் உடல்ல? அமோனியா வாயு ஒரு நச்சுத்தன்மைக்குரிய கேஸ். இது ரொம்ப ஹைலி இரிட்டன்ட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இட் கேன் காஸ் அ கண்டிஷன் கால் ஏஆர்டிஎஸ். ஏஆர்டிஎஸ்னா அந்த பிராணவாயு குறையும், ஆக்சிஜன் குறைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆகிற ஒரு சிச்சுவேஷன். இது ஹைபாக்சிக் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஹைபாக்சிக்னா ஆக்சிஜன் குறைந்த நுரையீரல் அழுத்தங்களுக்கு குறைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இது. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன இருக்கும்னா உங்களுக்கு நுரையீரலே கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகிடும். நுரையீரலுடைய தன்மையே ஆக்சிஜனை கொடுத்து கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறது நுரையீரலுடைய வேலை. ஸோ இது உள்ள போய் இந்த காத்து குழாய்களை அஃபெக்ட் பண்றதுனால நீர் கோத்துக்கும். இதுல காத்து பைகள்ல நீர் கோத்துச்சுன்னா இதுல யூ வில் கெட் அ கண்டிஷன் கால்டு ஏஆர்டிஎஸ். இந்த கண்டிஷன் ரொம்ப சிவியர் ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன். இதுக்கு இந்த வென்டிலேட் பண்ணி டியூப் போட்டு வென்டிலேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி சிகிச்சை கொடுத்தாதான் இதை நம்ம மீட்க முடியும். இது அந்த இனிஷியல் ஸ்பேன் டைம்னு இருக்கு. அந்த ஸ்பேன் டைம்குள்ள நம்ம கரெக்டா அதை டீல் பண்ணலன்னு சொன்னா இது டெஃபினட்டா டெத்து தான். இது அந்த மாதிரி தான் ஆகும். இது இந்த மார்டாலிட்டி ரொம்ப ஹையா இருக்கும். நேரம் போக 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 நமக்கு இந்த மார்டாலிட்டி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது இட்ஸ் a வெரி சீரியஸ் கண்டிஷன். ஒருத்தவங்க அமோனியா வாயுவை சுவாசிச்சுட்டாங்க அப்படின்னா எவ்வளவு நேரத்துக்குள்ளாக அவங்க மருத்துவமனையை சென்றடையணும்? முதற்கட்டமா என்ன மாதிரியான சிகிச்சை தருவீங்க சார்? இல்ல பிட்வீன் 3 and 6 hours வந்துட்டாங்கன்னா நம்ம வென்டிலேட் பண்ணி அவங்கள அந்த ஆக்சிஜன் உள்ள கொடுத்து உள்ள செலுத்தி அந்த ஆக்சிஜனை நம்ம ஆல்டர் பண்ணி வச்சுக்க முடியுமான்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 3 to 4 hours கிரிட்டிக்கல் ஆஃப்டர் இன்ஹலேஷன், கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த கிரிட்டிக்கல் பீரியட்ல அவங்க இது பண்ணாங்கன்னா அப்புறம் நம்ம அதை ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் அதுக்கு மேல எக்ஸ்போஜர் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இது கஷ்டம். ஸோ 2 பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும். ஒண்ணு, எவ்வளவு சீக்கிரம் நீங்க பேஷண்ட்டுக்கு சிகிச்சை கொடுக்குறீங்க. ஒண்ணு. இரண்டாவது, எந்த அளவுக்கு அவங்க அந்த அமோனியாவை சுவாசிச்சிருக்காங்கன்றது. எவ்வளவு அமோனியாவை சுவாசிச்சிருக்காங்க, அந்த அமோனியாவுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன, அந்த பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும். இது ரெண்டும் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த மார்டாலிட்டியை அஃபெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. தெரிந்தோ தெரியாமலோ அமோனியா போன்ற ஒரு வாயுவை ஒருத்தவங்க சுவாசிக்கிறாங்க அப்படின்னா உடன் இருப்பவர்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன சார்? உடன் இருப்பவங்கள் உடனே செய்ய வேண்டியது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆக்சிஜன் கொடுக்கணும். ஐயா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு கிவ் ஆக்சிஜன். உங்களுக்கு இங்க ஆக்சிஜன் தான் இடிக்குது. ஸோ இந்த ஆக்சிஜனை தான் நம்ம முதல்ல ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த நுரையீரல்ல கொஞ்சம் மருந்துகளை கொடுத்து இந்த காற்று குழாய்களை கொஞ்சம் விரியப்படுறதுக்கு சில மருந்துகளை கொடுத்துட்டு இந்த நுரையீரலை இது பண்ணிட்டு இந்த வென்டிலேட் பண்ணி டியூப் போட்டு வென்டிலேட் பண்ணி நுரையீரலுடைய ஃபங்க்ஷனையே நம்ம ஆர்டிபிஷியலா பண்ண வேண்டியது இருக்கும். வென்டிலேட்டர்ன்றது நுரையீரலுக்கு மூச்சு விடுற ஒரு கருவி. அந்த கருவியை யூஸ் பண்ணி நம்ம வென்டிலேட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் 2 to 3 hours நம்ம டைட் ஓவர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரி, அமோனியா போல வேற என்னென்னவெல்லாம் நம்ம சுவாசிக்க கூடாது? இப்ப இந்த போபால்ல பார்த்தாங்க பாருங்க, நைட்ரஸ் ஆக்சைடு. போபால் கேஸ் ட்ராஜடின்னு நம்ம பிற்காலத்துல பார்த்தோம். நம்ம கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அங்கேயும் இதே மாதிரி தான் கேஸ் ட்ராஜடி. அது அந்த எவரடி ஃபேக்டரியிலிருந்து வந்தது. ஸோ அதுல இந்த மாதிரி தான் அது இந்த மாதிரி ஒரு கேஸ் தான் அது. சரி, நன்றி திரு பிரசன்னகுமார். நுரையீரல் சம்பந்தமாகவும் அமோனியா வாயு சம்பந்தமாகவும் பல்வேறு தகவல்களை எங்களுடைய இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு.